ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நல்லா டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீன் வறுவலுக்கு வவ்வால் மீன் தான் நான் எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடியே நம்ம சேனலில் வேறு ஒரு ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரையும் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இது காரத்துக்காக. 1 டீஸ்பூன் காஷ்மீரி தூளையும் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட வாசனை ஃபிஷ் ஃப்ரையில் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இதில் 1/2 லெமன் முடியை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. நான் இதில் உப்பை இப்போ சேர்க்கல, கடைசியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போவே தேவையான அளவு உப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லா மீன்லேயும் மசாலாவை நல்லா படுறது மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். மசாலா ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மசாலாவில் மீனை நல்லா படுறது மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மசாலாவில் மீனை படுறது மாதிரி கலந்தாச்சு. உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயிலை கொஞ்சம் சேர்த்து ஆயிலை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம அடுத்த பக்கத்தை திருப்பிக்கலாம். உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.